அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது ராஜி டெய்லரிங். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். ரெண்டு வீடியோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேக் நெக்கை பற்றி போட்டிருந்தோம். செகண்ட் வீடியோவில் வந்து கை கட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்க்கறது மூணாவது வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேப்பர் கட்டிங் தான் பார்த்துட்ருக்குறோம். பேப்பர் இந்த மாதிரி ரெண்டா ஓகேங்களா, இப்படி போட்டுக்கோங்க. சைடில் இப்படி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? பேக் நெக்கோடத இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தா பட்டமோ பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு சேம் இதே அளவை இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே அளவு விட்டு தான் நம்ம ஸ்டிச் கட் பண்ணியிருக்கோம். அதனால இதே அளவில் மார்க் பண்ணுங்க. இது ஷோல்டர் மாறாது. இது ஹாம்கோல். எடுத்து இது வரைக்கும் சரிங்களா. அதேமே இந்த பக்கம் இது வரைக்கும். ஓகேங்களா? இதே ஷேப்பிங் வந்துருச்சா? இது ஷோல்டரு, இது ஹாம்கோல், இது வந்துட்டு பேக் நெக்கோடது. ஓகேங்களா? இப்போ இதான் நம்மளோட பேக் நெக்கோட அளவு. இது வரைக்கும். இப்போ இதுல இருந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபோன் எடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டாட் போட்டு வச்சுக்கோம்ல, இதை வந்து ஒரு ஸ்கேலால கோடு போட்டுக்கோங்க. இந்த இது வந்துட்டு யூ ஷேப்ல வரணும். ஓகேங்களா? இது போட்டதுக்கு அப்புறம் இதுல இருந்து யூ ஷேப்ல வரணும். பென்சிலே போட்டுக்கலாமா? யூ ஷேப்ல போட்டுக்கோங்க. துணி கட் பண்ணும்போது இதுக்குன்னு ஸ்கேல்லாம் இருக்கு. அந்த ஸ்கேல் நம்ம வாங்கிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த யூ ஷேப் கரெக்டா வரும். ஓகேங்களா? இந்த யூ ஷேப் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 1 இன்ச்சு இருக்கலாம். அந்த ஹாம்கோலோட தான். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் ஒரு யூ ஷேப் போட்டுருங்க. ஓகேவா? விட்டுருங்க. சும்மா நார்மலா ஒரு யூ ஷேப் போட்டு விட்டுருங்க. இப்ப இங்க இருந்து இங்க நம்ம எடுக்க போறோம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்துட்டு நம்மளோட பேக் முன்னாடி அளவு, சரிங்களா, இங்க இருந்து நம்ம இந்த இடத்துல எவ்வளவு ஓப்பன் வைப்போமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 தான் வச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவு தான் பிடிக்கும். அதனால நான் 5 வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து இங்க 5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. சாரி, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இங்க இருந்து சேம் இங்க ஷோல்டர்ல இருந்து இங்க நம்ம டாட் தெரியும் இல்லையா, கப்போடது பாருங்க. இந்த டாட்டை
மையப்புள்ளி, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை அளந்துக்கணும். எங்கன்னா இங்க இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர்ல இருந்து, இது என்னோட ப்ளவுஸ் தான் சரிங்களா, இங்க வரைக்கும் கரெக்டா 10 அந்த மையப்புள்ளி வரைக்கும் 10 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இங்க இருந்து இந்த டாட்டு 10, இங்க இருந்து ஒரு 3, 1 2 3 புள்ளி தள்ளி சரிங்களா. இப்ப இங்க நம்ம கோடு போட்டுக்க போறோம். ஓகேவா, கோடு போட்டாச்சு. இப்ப இங்க வந்துட்டு யூ ஷேப் வரணும் இல்லையா, இங்க இருந்து ஒரு ஒரு 1 இன்ச்சோ இல்ல ஒரு 1/2 இன்ச்சோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கழுத்து ரொம்ப சின்னமா தான் வச்சிருக்கேன், அதனால ஒரு 1/2 இன்ச். இங்க ஒரு யூ ஷேப் கொடுத்துருங்க. ஓகேவா, யூ ஷேப் கொடுத்தாச்சு. இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் சரிங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு உள்ள அடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச். அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப இந்த லென்த் வந்து நம்ம மையப்புள்ளியா கொடுத்தோம்ல, இப்ப இது வந்து கொக்கி வைக்கிற இடம். இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் ஓகேவா, தைக்கிறதோட சேர்த்து ஒரு 3.25 வச்சிருவோம். 3.25 வச்சுக்கலாம் சரிங்களா. இது எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த இடம் தெரியுதுன்னு மார்க்கர்ல. ஓகே, அதே மாதிரி இங்க இருந்தும் ஒரு 3.25 3.25 சாரி 3.25 ஓகேங்களா. இப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு. ஒரு நிமிஷம். இப்ப இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச். இந்த கோடு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. நான் வந்து அளவு தெரியணுங்கிறதுக்காக போட்டேன், வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இப்ப இங்க இருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த கப் சைஸ்க்கு நடுவுல வரும்ல, அதோடது. ஓகேவா, டாட் பிடிக்கிற இடம். இப்ப இங்க இருந்து அந்த இப்படி கட் வரும் இல்லையா, இது பாருங்க இந்த கட்டு. இது அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த சேர்த்தாச்சுங்களா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்க இருந்து இங்க 2 இன்ச், ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இங்க இருந்து நம்ம அந்த டாட் போடணும் இல்லையா, அந்த டாட்டுக்கு வந்து அப்படியே மெதுவா ஒரு மாதிரி ஷேப்ல கொண்டு வாங்க. இங்க வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. இப்ப நம்ம இதைத்தான் கட் பண்ண போறோம். ஸ்கேல் இருந்தா கூட போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்துட்டு பேப்பர் தானே, பேப்பர்லாம் போட்டுக்கலாம். மார்க்கர் பிடிச்சி இழுத்து
பேப்பரை. ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி துணி கொடுத்து தான் அடிக்கிறோம், வேணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இந்த சுருக்கம் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒன்ஸ் சொல்லிடலாம். பாருங்க, இங்கிருந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் மையப்புள்ளி இருக்கியா, இந்த மையப்புள்ளியிலேருந்து அளந்துக்கோங்க. 4 இருக்கு, 4ல் பாதி 2, இந்த 2 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை டாட் பிடிக்க போகிறோம். 2ங்கிறது ஒரு 2.5 கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் ப்ளவுஸில் கட் பண்ணும்போது நல்லா டீட்டெயிலாக சொல்லி கட் பண்ணி தரேன். ஓகேங்களா? வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்டிங்கில் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே கொடுத்தோம் இல்லையா, பாருங்க, இது வந்து ஒரு பக்கம் அளவு தான், இன்னொரு பக்கம் இருக்கு. அடுத்து நான் கொக்கி வைக்கிறது எப்படி என்னன்னு சொல்லித்தரேன். இந்த சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த யூ ஷேப்லேயே கட் பண்ணிடுங்க. யூ ஷேப்லேயே தெரியுதா? இதுலேயும் அப்படியே அந்த யூ ஷேப் நம்ம கொடுத்தோம் இல்லையா, கையிலேருந்து அந்த நெக்கு, முன்னாடி நெக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த யூ ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெஸ்ஸை கட் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா உள்ளது இது, நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது தான். சரிங்களா? இது நம்ம ஒரு இது எக்ஸ்ட்ரா உள்ளதான், இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இது உங்களோட ஃப்ரண்ட் பீஸு. இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். சரிங்களா? டாட் பிடிச்சி தக்கையில் கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக சொல்லி தர்றேன். ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா காலையில் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி அவசரமாக பண்ணது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கம்பல்சரியாக கேளுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொக்கி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொக்கி வச்சு காட்டலாம். சரிங்களா? பாய், குட் நைட்.